தொகுதியோட கண்ட்ரோல் வந்து உதயண்ணான்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தார். அதனால அவரு போய் கான்டாக்ட் பண்ணி உதயண்ணா பார்த்ததுக்கான ரெக்கார்ட்லாம் இருக்கு பாருங்க. இவர் தான் உதயகுமார் அண்ணா. இவரை போய் பார்த்து என் செயல்பாட்டை எந்த காரணத்தை கொண்டு நான் நிறுத்தவே இல்லை. அவரை போய் பார்த்து மறுபடியும் நான் செயல்பட்டு தான் இருந்தேன். பாருங்க உதயகுமார் அண்ணா பார்த்ததுக்கான ரெக்கார்டு. சரிங்களா? அதுக்கப்புறமா குறிக்கல் கிளையை நானே என் தலைமையில் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அதுக்கான ரெக்கார்டு. அதுக்கப்புறம் தலைமையை நான் போய் பார்த்து உதயகுமார் அண்ணன் மூலமா எல்லாம் பார்த்து சொல்லிட்டேன். இப்போ மறுபடியும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் போடும்போது தலைமைக்கு நான் போகும்போது முதல் ரோவில் உக்காந்துருந்த பாரதி அண்ணன், நான் 7வது ரோவில் உக்காந்துருந்தேன். அதாவது புஷி ஆனந்தன் முதல்ல வந்து என்ன சொன்னார், முதல்ல நான் மாவட்ட செயலாளர்களை மீட் பண்ணுறேன், அதுக்கப்புறமா இருக்கிற ஒன்றியம் மற்ற உங்களுக்கு குறை நிறையெல்லாம் கேட்டு அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன்னாரு. நான் ஏஞ்சி 7வது ரோலேருந்து வெளியே வரும்போது பாரதி அண்ணன் என்னை பார்த்துட்டு கலையண்ணங்கிட்ட சொல்லி, பாரதி இங்கே வந்துட்டுக்கிறான் பாரு, அவன் ஒன்றியம் தான் கேட்டான், அவனுக்கு நான் ஒன்றியம் கொடுக்குறேன்னு சொல்லு, நீ அவனை சமாதானம் பண்ணி முதல்ல வீட்டுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. கல்யாணம் வந்து என்னை கூட்டார். அப்போ நான் வரமாட்டேன்னு சொன்னேன். ஆனால் நான் வரலன்னா உங்கள் பேச்சு கேட்டு நான் வரலன்னு சொன்னேன். இல்லை பாரதி அண்ணன் தான் உன்னை கூட்டாருன்னு சொல்லிட்டு என்னை கூட்டின்னு போய் அவர் கார்லேயே உட்கார வச்சுன்னு போய் ஒரு காபி ஷாப்பில் ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்து, பாரதி ஒன்றியம் நீ தான், நீ போ, தலைமைக்கு வராத, நீ போ, அப்பாவை கூட்டின்னு ஆஃபீஸ்க்கு வான்னு சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ணேன், ஆனால் இப்போவும் சொல்கிறேன், என்னை வீட்டுக்கு போக வச்சுட்டு எனக்கு வந்து இணை செயலாளர், இணை பொருளாளர், துணை, இணை இந்த மாரிலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் உங்களை நான் நம்பலை. எனக்கு தேவை ஒன்றியம் தான் வேணும். நான் அந்த அளவுக்கு 17 வருஷமாக செயல்பட்டுருக்கேன். எனக்கு ஒன்றிய செயலாளர் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், நான் போகிறேன். நீ கேட்குறத கொடுக்குறேன், நீ வீட்டுக்கு போயிட்டு அப்பாவை கூட்டினுவான்னு சொன்னாங்க. நான் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் அப்பாவை கூட்டின்னு நேராக தலைமைக்கு போனேன். தலைமைக்கு போனதுக்கு அவர் என்னன்றாரு, நீ உதயகுமார் மூலயமா போன செயல்பட்டதுக்கான ரெக்கார்ட்லாம் என்கிட்ட இருக்கு, நீ எதுக்கு அவங்ககிட்ட போன, அவன் ஒரு சக்கிலி அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாரு. நம்ம கட்சியோட கோட்பாடு பிறப்போருக்கும் எல்லா உயிர்க்கும், பிறப்பால் எல்லாம் சமம்ன்றதால் தான் நீ வந்து கட்சி எதுக்கு பேசுற, உன்னுடைய செயல்பாடு சரியில்லைன்றதுக்கோசரம் தான், நம்மளுடைய செயல்பாடு சரியில்லைன்றதுக்கோசரம் தான் நான் போய் உதயகுமார் மூலமா செயல்பட்டேன். நீ என்ன உனக்கு எனக்கு வாக்குவாதம் இருந்தது வந்து நீ வந்து கொடியேற்ற வந்து 10,000 காசு கேட்டதாலாம், இல்லைன்னா உன் செயல்பாடுல தான் இருந்திருப்பேன். நேரம் 10 ஊரில் நான் கொடியேற்றிருப்பேன். என் ஊர்ல இருந்து நான் கொடியேற்றாம இருக்கிறேன். காரணம் உன்னுடைய செயல்பாட்டால் தான். இப்போ நினைச்சா கூட என்னால் கொடியேற்ற முடியும். நான் கொடியேற்ற இது இல்லாமல் உன்னுடைய பர்சனல் யூஸ்க்கு என்ன நீ நிறைய யூஸ் பண்ணிருக்க. உன் வீடு கட்டுறதுக்கு என்கிட்ட நீ செங்கல் கேட்டிருக்க, அதுக்கான ஆதாரம் போட்டோ எல்லாமே என்கிட்ட இருக்கு. நீ வீடு கட்டுறதுக்கு அது இல்லாமல் ரொக்கமாக உனக்கு 30,000 ரூபாய் நான் பணம் கொடுத்துருக்கேன். புரியுங்களா? அவ்வளோ ஓன் யூஸ் நீ என்ன யூஸ் பண்ணிடு. எனக்கு என்ன பண்ணிட்டேன், இப்போ வந்து நான் பொருளாதார யாருன்னே தெரில, முருகன் தண்ட முருகன் சொல்றேன். எந்த அடிப்படையில நீ அவனுக்கு போஸ்டி கொடுத்தீங்க ஒன்றியம்? இன்னும் அது முன்னாடி என்ன செயல்பட்டுக்கிறான்? எத்தனை வருஷம் மக்கள் இயக்கத்தில் இருந்து அவன் ஊரில் மன்றமும் இல்லை, கொடியும் இல்லை, மக்கள் இயக்கத்தையும் அவன் இல்லை, எதை வச்சு நீ அவனுக்கு போஸ்டிங் கொடுத்தீங்க? எனக்கு அந்த ரெக்கார்டு தெரிஞ்சவன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நீ என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணல எனக்கு தெரியாது. அடுத்த 10 நிமிஷத்தில் சன் நியூஸில் என் ஃப்ரெண்டு வேலை செய்யறான், பாலிமரில் என் ஃப்ரெண்டு வேலை செய்யறான், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் எல்லாத்தையும் நான் லைவாக போட போகிறேன். உங்களுடைய பற்றி உங்கள்கிட்ட வந்து நீங்கள் சொன்ன மரியாதைக்கு நான் தலைமைக்கு போகாமல் மறுபடியும் உங்களை வந்து கல்யாணம் உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன். நீங்கள் சொன்ன மரியாதைக்கு நான் வந்து உங்களை பார்த்து உங்களை ஆனால் நான் தப்பு செஞ்சிருந்தா கூட என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நான் சொல்லிவிட்டு மறுபடியும் நீங்கள் உங்கள் புத்தி என்கிட்ட காமிக்கிறீங்க. உங்களோட இதை நீங்கள் காமிச்சிட்டீங்க. நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னு நான் சொல்லலை, செயலில் நான் தான் காமிக்கிறேன்.